ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒர்க்கிங் உமன்ஸுக்காகவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். காலையில் டைமில் அவங்களுக்கு டைமே இருக்காது. சோறு தனியாக சாம்பார் தனியால் செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நேரமே இருக்காது. அதனால தான் அவங்களுக்காகவே 1 பாட் சாம்பார் ரைஸ் செஞ்சு காமிக்க போகிறாங்க. ரொம்ப சிம்பிள், வாங்க செய்யலாம். 1 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் எந்த ரைஸ் இருக்கோ அந்த சாப்பாட்டு அரிசியை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் பாதி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஒரு 2-3 டைமுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடுங்க. அரிசியும் பருப்பும் சேர்ந்து 10 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம காய்கறிகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, கேரட், வெள்ளை பூசணிக்காய், கொஞ்சமாக வாழைக்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன காய்கறிகள் இருக்கோ அந்த காய்கறிகளை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி பருப்பு ஊறிடுச்சு. கட் பண்ண எல்லா காய்கறிகளையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 1 பாட் சாம்பார் ரைஸ்க்கெலாம் கண்டிப்பாக வெள்ளை பூசணிக்காவோ அப்படி இல்லைன்னா மஞ்சள் பூசணிக்காவோ இதெல்லாம் சேர்த்து செய்கிறப்ப ருசியும் மணமும் கலரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது புழுங்கல் அரிசி அப்படின்றதுனால 1க்கு 2 பங்கு, 1.5 பங்கு அளவுக்கு நான் அரிசியும் பருப்பும் எடுத்திருந்தேன். 2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ விசில் விட்டுட்டேன். அதாவது ஒரு 4 விசில் விட்டுட்டு கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் மறுபடியும் பேன் வச்சுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், 2 வரமிளகாய், மறக்காமல் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல வாசம் வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கலரும் லைட்டாக பொன்னிறமாக மாறி வரும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வாசனையும் வந்தாச்சு. நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மறுபடியும் அதே பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவு அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு வரப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். லைட்டானா கொஞ்சம் மணலாக இருக்கணும், அந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரைஸ் கொஞ்சம் முழுசாக தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா குழன்னு ஆகிடும். இப்போ மறுபடியும் குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம அரைச்ச அந்த தூள் ரைஸில் எல்லா இடத்துலையும் போய் சேரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு அதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் பாதி ஆயில் பாதியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும்னு ஆயிலாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும்னு நெய்யாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நான் நெய் தான் சேர்த்துருக்கேன். நெய் மெல்ட் ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரமிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம அந்த சாம்பார் சாதத்தை கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணால் சூப்பரான 1 பாட் சாம்பார் ரைஸ் ரெடி. இப்போ 1 பாட் சாம்பார் ரைஸ் ரெடி ஆயாச்சு. இதை ஒர்க்கிங் உமன்ஸ் தான் செய்யணும்னு இல்லைங்க, எல்லாருமே செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.